வெல்கம் பேக். இது நம்ம ஊர் எந்த ஊர் நம்ம சேனல்ல ஏலகிரி மலையை பற்றி ஏலகிரி மலையில் இருக்கிற ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த பூங்காவுக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்த நேரம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனாலும் டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது அதிகமாக இல்லை, ஒரு சின்ன கூண்டில் தான் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்ததுமே இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த நுழைவாயில நுழைஞ்சோம்னா அப்படியே சுற்றிக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு வாசகம் அதுக்கு மேலே திருவள்ளுவர் அமர்ந்திருந்தார். அதைத் தொடர்ந்து நாங்கள் அப்படியே உள்ளே நடந்துக்கிட்டு இருந்தோம். இந்த செடியை ஒரு ஷேப் வடிவில் கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது என்ன ஷேப்புன்னு எங்களுக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா லைட்டிங் ஃபவுண்டைன். இதில் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான லைட்டு எரியும். நைட்டில் பார்த்துக்கிறது தான் தெரியும், இப்போ லைட்டிங் தெரியாது. ஸோ இதை நைட்டில் தான் ஆன் பண்ணுவாங்க. ஐகஸ், இந்த இடம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் இது பார்த்திங்கன்னா 1990 அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த இடத்துல தான் கோடை விழா நடக்கும். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த மரத்தை இவ்வளோ பெரிய மரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா 1990 கோடை விழா நடக்கிற அந்த ஸ்டேஜில் எல்லாருமே இந்த மரத்தினுடைய நிழலில் தான் உட்காந்துருப்பாங்க. பயங்கரமாக பிரம்மாண்டமாக நடந்த கோடை விழா ஏலகிரி மக்களின் கனவாக தான் இப்போ ஆகிட்டு இருக்கு. இந்த ஏலகிரி மலையில் கோடை விழா நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆட்சி மாற்றம் நடந்தும் இந்த ஏலகிரி மலையில் கோடை விழா என்பதே நடக்கவே இல்லை. ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஜாக்வுட் ட்ரீ. 1975 லக்ஷ்மணன் அவங்களுடைய தாத்தா நட்டு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்து நிற்குதுங்க. இந்த மரத்தை பார்க்க தான் நாங்களும் ஏலகிரிக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே விளையாட்டு பொருட்களை வச்சுருந்தாங்க. இங்கே வந்தீங்கன்னா பொழுது போகிறது தெரியாது, விளையாடிட்டு போங்க. நாங்களும் விளையாடி எங்களுடைய பொழுதை இங்கே தான் போக்கணும். உள்ளே வந்தால் பொழுது போகிறது தெரியாதுங்க. ஆனால் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். சும்மா நடக்கலாம், வாக்கிங் போகலாம், உட்காந்து பேசலாம். அந்த மாதிரி இடம் தான் இந்த இடம். குட்டீஸு சில்ட்ரன்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கான விளையாடுறதுக்கான ஒரு இடமா இருக்கும். மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் எப்பவுமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நான் ஏமாற்ற மாட்டேன். அதனால் நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு தான் இருக்குது, செயற்கை நீரூற்று. இதை தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு தண்ணி போடலை, மோட்டார் ஆன் பண்ணால் தான் இங்கே தண்ணி வரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆன் பண்ணிடுவாங்க. அதையே தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மோட்டார் ஆன் பண்ணிட்டாங்க, தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு ஏற்ற இடமா தான் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த பார்க்கில் நாங்கள் போன நேரம் மங்கிஸும் வந்திருந்தாங்க. அவங்களையும் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அவங்க கூடயும் விளையாடிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம்.
இப்போ நம்ம பார்க்குற இடம் மியூசிக்கல் ஃபவுண்டைன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மியூசிக் போடுவாங்க, லைட்டிங் செம்மையாக இருக்கும். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற இந்த மியூசிக் 8 மணி வரைக்கும் இருக்கும். பட் இப்போ நாங்கள் வந்த நேரம் எல்லாமே மிஷினெல்லாம் ரிப்பேருன்னு சொன்னாங்க. ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா மீன் தொட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். நாங்கள் வந்து பார்த்ததப்போ தான் பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏகப்பட்ட மீன் தொட்டிகள் வச்சுருந்தாங்க. எல்லா தொட்டிலுமே டிஃப்ரென்ஸான மீன்கள் இருந்துச்சு, ஃபிஷ் இருந்தது. இந்த ஃபிஷ்ஷு நாங்கள் வந்து பார்க்குறப்ப தொட்டியும் இல்லை, அந்த தொட்டி இருந்தாலும் அந்த தொட்டியில் ஃபிஷ்ஷும் இல்லாமல் தான் இருந்தது. நான் இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்னா, பல வருடங்களுக்கு முன்னால் நான் பார்க்கும்போது ஏகப்பட்ட தொட்டிகளும் இருந்தது, ஃபிஷ்ஷும் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷு ஏகப்பட்ட மீன்கள் இருந்தது. நான் இப்போ வந்து பார்க்குறப்ப பெரிய ஏமாற்றமாக தான் இருந்தது. ஸோ சாரி கைஸ். அதே போல் இந்த ஒரு வீடு அழகாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம். இப்போ பாருங்கள், இதனுடைய நிலைமை 2024 வேறு ஒரு நிலைமையாக இருந்தது. நான் போயிட்டு அதில் நடந்து வந்தது தான் கொஞ்சம் மிச்சம். இதை கைத்து மேலே நடக்கிற மாதிரி வித்தை காட்டுற மாதிரி தான் இருந்தது. எனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. நீங்களும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுக்குள்ள ரோஸ் செடி தான் வச்சுருந்தாங்க. இதுவும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. இதையும் அரசு அதிகாரிகள் பராமரித்து மக்களுக்கு பார்வைக்கு கொண்டு வரணுன்றது தான் நம்ம சேனலுடைய சின்ன வேண்டுகோள். இந்த மூங்கில்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு செமையாக இருந்தது. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வந்தோம். அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது, இந்த இடத்துக்கு வந்தால் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், செல்ஃபிஸ் எடுக்கலாம், சுற்றி பார்க்கலாம், உக்காந்து பேசலாம். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. நான் தான் சொன்னேனே, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நான் ஏமாற்ற மாட்டேங்க. இந்த இடத்த பழையபடி சீரமைச்சு மறுபடியும் மக்கள் பார்வைக்கு கொண்டு வரணுன்றது தான் எங்கள் சேனலுடைய கருத்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய அம்மன் கோயில் ஒன்று இருந்தது. அதை புதுப்பிக்கப்பட்டு வேறு லெவலாக இருந்தது. இதையும் பார்க்கறதுக்கு கண்குளிர தான் இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த கோயிலில் அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாமல் மட்டும் போயிடாதீங்க. உங்களுடைய கமெண்டை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது நம்ம ஊர் எந்த ஒரு டீம். பாய், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.